ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தமிழ் வாக்கியங்கள் தாங்க. அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்சஸ். மதிய உணவுக்கு பிறகு நாங்கள் நூலகத்திற்கு செல்வோம். அதாவது நாங்கள் ஆஃப்டர் லன்ச் வி வில் கோ டு த லைப்ரரி. நாங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு நாங்கள் லைப்ரரி செல்ல போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம சொல்லுவோம். நீங்களாம் இப்போ மதியம் லஞ்சுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லுவோம், நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு நாங்கள் லைப்ரரி போக போகிறோம். அதாவது ஆஃப்டர் லன்ச் வி வில் கோ டு த லைப்ரரி. ஆஃப்டர் லன்ச் வி வில் கோ டு த லைப்ரரி. மதிய உணவுக்கு பிறகு நாங்கள் நூலகத்திற்கு செல்வோம். செகண்ட் சென்டென்சஸ். நான் அதை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது, நான் உங்கள்கிட்ட நிறையா பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் எ லாட் டு டாக் அபவுட். அபவுட்னா பற்றி, அதாவது அதை பற்றி நான் பேச நிறைய இருக்கிறது. ஐ ஹாவ் எ லாட் டு டாக் அபவுட். ஐ ஹாவ் எ லாட் டு டாக் அபவுட். நான் அதை பற்றி பேசுவதற்கு நிறையா இருக்கிறது. எங்கள் ஸ்கூல் தரை பார்த்திங்கன்னா எப்போதுமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். எங்களுடைய தரை ரொம்ப க்ளீனாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அவர் ஸ்கூல் ஹேஸ் எ க்ளீன் ஃப்ளோர். அவர் ஸ்கூல் ஹேஸ் எ க்ளீன் ஃப்ளோர். எங்கள் பள்ளியில் சுத்தமான தரை உள்ளது. எங்கள் பள்ளியில் இருக்கிற தரை பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப ஒயிட்டாக, நல்லா பார்க்க நல்லா இருக்கும். ஒரு கொஞ்சம் கூட டஸ்ட் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அவர் ஸ்கூல் ஹேஸ் எ க்ளீன் ஃப்ளோர். எங்கள் பள்ளியில் சுத்தமான தரை உள்ளது. அது செய்யப்பட வேண்டும். இட் ஹேஸ் டு பி டன். அது கண்டிப்பாக செய்ய வேண்டும். எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அப்போ நம்ம சொல்லலாம், அது செய்யப்பட வேண்டும், எப்போதுமே அது செய்யப்பட வேண்டும். இட் ஹேஸ் டு பி டன். இட் ஹேஸ் டு பி டன். அது செய்யப்பட வேண்டும். இட் ஹேஸ் டு பி டன். அது செய்யப்பட வேண்டும். ரிப்பீட் ஒன்ஸ். ஆஃப்டர் லன்ச் வி வில் கோ டு த லைப்ரரி. மதிய உணவிற்கு பிறகு நாங்கள் நூலகத்திற்கு செல்வோம். ஐ ஹாவ் லாட் டு டாக் அபவுட். நான் அதை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. அவர் ஸ்கூல் ஹேஸ் எ க்ளீன் ஃப்ளோர். எங்கள் பள்ளியில் சுத்தமான தரை உள்ளது. நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். இப்போ நம்ம வீட்டில் வந்தால் நம்ம அப்பாவை தான் நம்ம ஃபஸ்ட்டு தேடுவோம். அம்மா அப்பாவை தான் தேடுவோம். எங்கள் அம்மா எங்கே? வேர் இஸ் மை மதர்? வேர் இஸ் த மை சிஸ்டர்? வேர் இஸ் த மை ஃபாதர்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய தங்கச்சி எங்கே, என்னுடைய அம்மா எங்கே, என்னுடைய அப்பா எங்கேன்னு சொல்லி கேட்பீங்களா? வேர் இஸ் த மை ஃபாதர்? என் தந்தை எங்கே? வேர் இஸ் த மை ஃபாதர்? எங்கே என் தந்தை எங்கே? என் தந்தை எங்கே காணும்? என்னுடைய அப்பா எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவை கேட்போம். வேர் இஸ் த மை ஃபாதர்? என் தந்தை எங்கே? அவர்கள் என் நண்பர்கள். அம்மா உன் கூட வந்தவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 4 பேர் கூட போனாவே நம்ம வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா யார் உன் கூட வருது, யார், அவங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு இப்படி தான் கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லலாம், தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் என்னுடைய நண்பர்கள். தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் என் நண்பர்கள். நான் விளையாட போகிறேன். நான் விளையாட்டுக்கு மைதானத்திற்கு செல்கிறேன். அதாவது நான் விளையாடுவதற்கு மைதானத்திற்கு செல்கிறேன். நான் விளையாட செல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நான் ப்ளே கிரவுண்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஐ எம் கோயிங் டு த ப்ளே கிரவுண்ட். ஐ எம் கோயிங் டு த ப்ளே கிரவுண்ட். நான் விளையாட்டு மைதானத்திற்கு செல்கிறேன். நான் விளையாட்டு மைதானத்திற்கு செல்கிறேன். ஐ எம் going to the playground. So repeat once. Where is my father? In தந்தை எங்கே? They are my friends. I am going to the playground. நான் விளையாட்டு மைதானத்திற்கு செல்கிறேன். I am going to the playground. நெக்ஸ்ட் சென்டென்சஸ். அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்கிற டாபிக் ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் அவங்க பேசுகிற டைலாக்ஸ்லாம் வேறு மாதிரியாக இருக்கும். நீங்கள் ஏன் சம்மந்தமே இல்லாமல் அளவுக்கு அதிகமாக பேசுகிறீங்க, நாங்கள் சொன்னது வேறு, நீங்கள் பேசுகிறது வேறுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம சொல்லுவோம். நீ ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க, நீ அளவுக்கு அதிகமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் பேசுவது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் பேசுவது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. You talk too much. You talk
டூ மச் அதாவது அளவுக்கு அதிகமாக நீங்கள் பேசுகிறீங்க. யூ டாக் டூ மச். நான் மிகவும் கோமாளியாக இருக்கிறேன். நான் ரொம்ப கோமாளியாக இருக்கிறேன்ல. நான் மிகவும் கோமாளியாக இருக்கிறேன். நீ பேசுகிறதெல்லாம் உண்மையில நம்புகிறேன் பாரு, நான் ஒரு கோமாளி தான் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஐ எம் வெரி க்ளவுனிஷ். நான் மிகவும் கோமாளியாக இருக்கிறேன். ஐ எம் வெரி க்ளவுனிஷ். நான் மிகவும் கோமாளியாக இருக்கிறேன். உன் வேலையை மட்டும் பாரு, நீ தேவையில்லாமல் என்னுடைய விஷயத்தில் நீ என்றாகாது. நீ உன்னுடைய பிஸ்னஸ் என்னவோ உன்னுடைய பாரு. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் ப்ளீஸ். தயவு செய்து உன் வேலையை மட்டும் பாரு. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் ப்ளீஸ். தயவு செய்து உன் வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாமல் நீ என் பிரச்சனைக்கு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் ப்ளீஸ். தயவு செய்து உன் வேலையை மட்டும் பாரு. யூ டாக் டூ மச். நீங்கள் பேசுவது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஐ எம் வெரி க்ளவுனிஷ். நான் மிகவும் கோமாளியாக இருக்கிறேன். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் ப்ளீஸ். உன் வேலையை மட்டும் பாரு. உன் வேலையை மட்டும் பாரு. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் ப்ளீஸ். தயவு செய்து உன் வேலையை மட்டும் பாரு. நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். இந்த முகவரியை எழுதவும். அதாவது நீங்கள் கொஞ்சம் இந்த டவுன் கீழே இந்த முகவரியை எழுதுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம சொல்லலாம், ப்ளீஸ் ரைட் டவுன் திஸ் அட்ரஸ். இந்த முகவரியை எழுதவும். ப்ளீஸ் ரைட் டவுன் திஸ் அட்ரஸ். ப்ளீஸ் ரைட் டவுன் திஸ் அட்ரஸ். இந்த முகவரியை எழுதவும். ப்ளீஸ் ரைட் டவுன் திஸ் அட்ரஸ். இதன் நன்மைகள் ஏராளம். இதனுடைய நன்மைகள் நமக்கு ஏராளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இதை பண்ணுவதால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதனுடைய நன்மைகள் ஏராளம். த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ஆர் மெனி. த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ஆர் மெனி. இது நன்மைகள் ஏராளம். த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ஆர் மெனி. த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ஆர் மெனி. உங்கள் அலுவலகம் எங்கே? உன்னுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது? எந்த நகரத்தில் இருக்குது? எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது? நம்ம ஃப்ரெண்டுங்க கேட்பாங்க. வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ்? வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ்? உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? அதாவது உங்கள் அலுவலகம் எங்கேயோ இருக்குது. வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ்? உங்கள் அலுவலகம் எங்கே இருக்குது? சாரி, மன்னிச்சிடுங்க, நான் குறுக்கிடுவதற்கு வருந்துகிறேன். நான் குறுக்கே பேசுவதற்கு வருந்துகிறேன். ஐ எம் சாரி டு இன்டரப்ட் யூ. குறுக்கிடுவதற்கு வருந்துகிறேன். ஐ எம் சாரினா மன்னிச்சிடுங்க, நான் குறுக்கிடுவதற்கு வருந்துகிறேன். ஐ எம் சாரி டு இன்டரப்ட் யூ. குறுக்கிடுவதற்கு வருந்துகிறேன். ரிப்பீட் ஒன்ஸ். ப்ளீஸ் ரைட் டவுன் திஸ் அட்ரஸ். இந்த முகவரியை எழுதவும். த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ஆர் மெனி. இதன் நன்மைகள் ஏராளம். வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ்? உங்கள் அலுவலகம் எங்கே? ஐ எம் சாரி டு இன்டரப்ட் யூ. குறுக்கிடுவதற்கு வருந்துகிறேன். ஐ எம் சாரி டு இன்டரப்ட் யூ. மன்னிச்சிடுங்க, குறுக்கிடுவதற்கு வருந்துகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி.